தலைவர் அவர்களே, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பெருங்காமநல்லூரில் 1920 ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் ஆட்சியாளர்களால் போடப்பட்ட கைரேகை சட்டம் என்னும் அடிமை சட்டத்தின் அடக்குமுறையினால் எழுந்த போராட்ட உடலியால் ஆங்கிலேயர்களின் துப்பாக்கி குண்டுக்கு பலியான வீரமங்கை மாயக்கால் உள்ளிட்ட 16 வீர தியாகிகள் ரத்தம் சிந்திய தியாகத்தால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் புறநலக்கல்லர் சமுதாய மக்கள் கல்வி, வேளாண்மை, தொழில்களில் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் 1920 உருவாக்கப்பட்டதுதான் கல்லர் சிறப்பு துறை. ஆரம்ப காலத்தில் காவல்துறையாலும் பின்பு வருவாய்த்துறையாலும் தற்பொழுது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. கல்லர் சீரமைப்பு துறை ஒரு நூற்றாண்டை கடந்து ஓங்கி உயர்ந்து நிற்கும் எங்களது மூதாதையரின் தியாகம், எங்களது மூதாரி வீரம். எனவே ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்திர அவர்களின் கல்லர் பள்ளி, ஆயுர்வேத பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்கும் ஒருநபர் கமிஷன் அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்றும், மேலும் டிஎன்சி மற்றும் டிஎன்டி என்று வழங்கப்படும் இரட்டை சாதி சான்று முறையை நீக்கி டிஎன்டி என்று ஒரே சான்றாக வழங்க அரசாணை வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அம்மா ஆட்சியில் ஆயுர்வேத காலனி பகுதியில் குடியிருக்கும் பகுதிகளுக்கு